வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பன்னீர் பட்டர் மசாலா பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நான் பன்னீர் பட்டர் மசாலாவ என்னோட ஸ்டைல்ல பண்ணி காமிக்க போறேன். உங்களுக்கு எல்லாமும் இதே மாரி ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸ்ல குடுங்க. டெஃபினட்டா நான் அதையும் பண்ணி காமிக்கிறேன். வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து பட்டர்லயே தான் நம்ம போட்டு கொஞ்சம் இந்த ஆனியன், டொமேட்டோலாம் வதக்கணும். அப்பதான் அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயும் ஊத்திக்கலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்பதான் லைட்டா ப்ரௌன் ஆக காமிக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் அது நல்லா ஆனியன்ஸ் வந்து ப்ரௌன் ஆகணும். இது கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌனா அப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம டொமேட்டோஸும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்து வதங்கும். நான் இதில் 4 டொமேட்டோ சேர்த்துருக்கேன். குட்டி குட்டி டொமேட்டோ 4 போட்டிருக்கேன். அதனால் இதுவும் சேர்ந்து இதோட வதங்கட்டும். இந்த டொமேட்டோவோட இந்த வெட்னஸ் இருக்கும்போதே இதை போட்ட உடனே இந்த முந்திரியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரியை நான் அப்படி உடச்சி வச்சிருக்கேன். ஸோ இதையும் போட்டுடலாம். ஏன்னா அப்பதான் அந்த முந்திரியும் நல்லா நமக்கு அரைக்கும் போது நல்லா பேஸ்டா அரைஞ்சு நல்லா வரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தனியா யூஸ் பண்ணோம்னா நம்ம தனியா அரைச்சு வச்சு அப்புறம் போட்டுக்கலாம். பட் நான் வந்து இதோடய அந்த ஜிஞ்சர் கார்லிக்கையும் போட்டுறேன். ஏன்னா எல்லாம் ஒன்னா அதை பேஸ்ட் ஆக்குறதுனால. ஸோ ஜிஞ்சர் கார்லிக்கும் இதை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட அந்த டொமேட்டோஸ் நல்லா வதங்கினோம்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் ஆக்கிட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த டொமேட்டோஸ் எல்லாம் இப்போ நல்லா மஷியா எடுத்து ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூல் ஆனோன்னு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம தவா எடுத்து வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டரோட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு பே லீஃபு, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். இது வதங்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் கொரியாண்டர் பொடி எடுத்து வச்சிருக்கேன், தனியா பொடி செய்தியும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த வெங்காயம் தக்காளியையும் இதுல சேர்த்துடலாம். இதுல உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் நான் சேர்த்துப்பேன். ஸோ ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த கிரீமி டெக்ஸ்சர் வரதுக்காக தான் தயிரை சேர்க்கறது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணும், ஆப்ஷனல் தான். நான் ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடலாம். ஏன்னா அப்பதான் இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா வரும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த பன்னீரை போட்டுக்கலாம். இந்த பன்னீரை வெறும் சும்மா வார்ம் வாட்டரை நான் வாஷ் பண்ணி
அது அப்படியே கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெயில பொரிச்சு போடுறதுன்னா போடலாம். பட் இந்த ஜென்ரல் பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி பண்ணும்போது இப்படியே போட்ட கூட இது நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ கடைசியில நம்ம ஆஃப் பண்றதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி தான் இது போடணும். முன்னாடியே போட்டா பன்னீர் வந்து ஹார்ட் ஆயிடும். அதனால நம்ம இப்போ இதை போடலாம். இது நல்லா இதோட குக் ஆகட்டும். நம்ம போட்ட உப்பு காரம் அந்த பன்னீர்ல ஏறுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பார்க்கலாம். இப்ப நமக்கு நல்லா இந்த கன்சிஸ்டன்சில நல்லா வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம வந்து இந்த கரம் மசாலா போட்டுடலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து அதில் ஒரு ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலாவும் போடுறேன். இந்த கிச்சன் கிங் மசாலா எல்லா பிராண்ட்லயும் கிடைக்கும். பட் இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு இதை போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால ஒரு ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா. இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியை நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இந்த கஸ்தூரி மேத்தி கடையிலே கிடைக்கும். ஸோ இதை போட்டு நல்லா நம்ம க்ரஷ் பண்ணி இது மேலே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொரியாண்டரும் போட்டால் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.